Hello guys, welcome back to my channel. And yes, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி பண்ண போறேன். Well, actually இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி வெச்சிருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்துறோம். இதை நான் வந்து அமேசான்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க guys ஓபன் பண்ணி பார்த்துறோம். இட்ஸ் none other than ஒரு கேமரா தான். ஸோ என்ன கேமரான்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிடுறேன். அண்ட் இந்த கேமரா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So yes, this is all about this camera. So இது வந்து ஒரு SJCam C100 அதுதான் guys நான் எடுத்திருக்கேன் from Amazon. இது ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. I'll show it to you. Yeah, so இதுதான் guys அந்த கேமரா. ஸோ ஆல்ரெடி வச்சுருக்கேன். பட் இது வந்து ஒரு ஒயிட் கலர். எனக்கு வந்து பிளாக் கலர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். இது பிளாக் கலர் தான் இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சீல்டு தான் இருக்குது. அதாவது யூஷுவல் பேக்கிங் அந்த சீலில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ராட்ச் அண்ட் செக்குன்னு சொல்லிவிட்டு. பட் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் இது ஆக்சுவல் சீல்டா இல்லை இவங்களாம் சீல் அடித்ததான் தெரியல. ஸோ C100 போட்டிருக்கு. 30 meters வாட்டர் ப்ரூஃப் வித் வெப்கேம் டெடிக்கேட்டட். அண்ட் கலர் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எஸ், பிளாக் கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தம் கேமரா. ஓகே, இம்போர்ட்டட் பை பிக் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் பின்னாடி தெரியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதோ கேமராவோட பிக்சர்ஸ் இருக்குது. அண்ட் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ இதெல்லாமே இதில் கூட வந்துடும். ஸோ கேமரா வரும், வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வரும், பிளாக் கிளிப்பு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரேம் மவுண்ட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கூட வந்துடும். ஒரு யூஷுவல் மினி கேமரா கூட என்னென்ன வரணுமோ அதெல்லாமே வந்துடும் கை. ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். ஸோ எஸ், இதான் கைஸ் கேமரா. சீல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே தெரியல சீல்டுன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய பாடாக இருக்கும் கைஸ். லாஸ்ட் டைமே நான் ஓப்பன் பண்ணது கிழிச்சிட்டேன். எப்படி ஓப்பன் பண்ணோம்? ஓகே, இதோ இருக்குது பாருங்கள் சீல். ஸோ லாஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணால் கிழிச்சிட்டேன். ஸோ டேர் அபார்ட் அப்படின்னு இருக்குது. ஜாப்பனீஸு சைனீஸில் இதில் எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி எடுக்கலாம்? ஓகே, ஸோ கட் பண்ணிவிடுவோம். எஸ், ஸோ தேர் யூ கோ கைஸ். ஸோ ஃபுல் பிளாக் கலர். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து இது வந்து ஒயிட் கலரில் வந்துடும், இது பிளாக் கலர் வந்துடும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். அண்ட் ஃபுல் பாடி வந்து உள்ள பிளாக் கலர். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வித் அந்த என்ன சொல்கிறது, இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸுன்னு சொல்லுவாங்க. அதோட நீங்கள் அதை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக் கலரில் வந்துடும் ஸ்டெல்த் மோடில். ஓகே, ஸோ பவர் ஆனில் தான் இருக்குது. ஐ மீன் ஒர்க்கிங் பவரில் தான் இருக்குது. ஸோ பேரிங் மோட். ஸோ யா, ஸோ தேட் யூ கோ. ஐ திங்க் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. கேமரா ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். யா, ஸோ இட்ஸ் ஆல் குட். அண்ட் ப்ரீ யூஸ்ட் மாதிரி தெரியல. ஸோ இதான் லாக். ஸோ இதான் கைஸ். இது வந்து இது தனியாக அடிச்சிடும் தேவையில்லை. ஸோ எஸ், வி ஹேவ் தி கேமரா ஃபர்ஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதான் ஆக்சசரிஸ் டப்பா. ஸோ வெறும் டப்பா இது, அது ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது வந்து ஆக்சசரிஸோட டப்பா. இது கூட உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸும் கொடுத்துருவாங்க. நான் காட்டின எல்லா ஆக்சசரிஸும் இருக்கும். ஸோ ஒரு கிளாத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து லேண்ட் யார்ட் நினைக்கிறேன். அண்ட் சார்ஜிங் கேபிள் எங்கே இருக்குது? ஓ யா, இதான் சார்ஜிங் கேபிள். ஓகே, கேமரா சார்ஜிங் கேபிள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இது ஒரு மவுண்ட்டு. ஓகேங்களா, ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம். இது ஒரு மவுண்ட்டு. இது வந்து ஈஸி மவுண்ட், அதாவது வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப் போடுற இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாத ஒரு மவுண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் கிளாம்ப். இது வந்து இது வந்து என்னன்னு தெரியல, இது ஒரு லேண்ட் யார்ட். யா, இது ஒரு மவுண்ட்டு. இது வந்து கிளிப் மவுண்ட்டுன்னு சொல்லலாம். அது 2 வந்து 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ அண்ட் அந்த பக்கல் மவுண்ட்னு சொல்லுவாங்களே அது வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உள்ளே வச்சு விடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் பைஸ் கூட இது கூட வருது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. C100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. டர்ட்டியாக இருக்கா? ஆமாம், லைட்டாக டர்ட்டியாக இருக்குது. லைட்டாக இன்னுமே டவுட்டாகவே இருக்குது கைஸ். இது வந்து ஆத்தென்டிகேட்டடாக ஐ மீன் brand new from what do you call the so called showroom or the so called company-யா இல்லை எவனா ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாத ப்ராடக்ட் வந்திருக்கான்னு தெரியல. பார்ப்போம். இது வந்து இப்போது ரன் பண்ணும்போது தான் தெரியும் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ மற்றதெல்லாம் உள்ளே வச்சிடலாம் கைஸ். ஸோ கேமராவோட சிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, இதில் வந்து நீங்கள் த்ரூ இன்டர்நெட், அதாவது வைஃபை, லோக்கல் வைஃபை மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்சிடி எதுவுமே வராது. அவுட் சைடில் உங்களுக்கு இங்கே எல்சிடி எதுவுமே இருக்காது. ஸோ எப்படி நீங்கள் பார்த்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SJCam சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டினல இந்த மாதிரி நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேரிங் மோடு காட்டும். ஸோ அது வந்து ஐ திங்க் டபுள் பட்டன், எஸ் டபுள் கிளிக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஃபஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கணும். டர்ன் ஆன் பண்ணுறது அழுத்திக்கிட்டே இருந்தால் டர்ன் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். அதே மாதிரி டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரிங் மோட் ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் லோக்கல் இன்டர்நெட் மூலமாக அந்த வைஃபை மூலமாக நீங்கள் பேரிங் எதோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் SJCam அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஆப்வியஸாக யூ கேன் சேஞ்ச் தி செட்டிங்ஸ் அண்ட் யூ கேன் ரெக்கார்ட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தா அதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரொம்ப 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 லைட் வெயிட் கைஸ். நான் இது ரொம்பவே லைக் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, நம்மளோட பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் அட்டாச் பண்ணுறதுக்கு சில கிளிப்ஸ் கிடைக்குது. இப்போ இதுலேயே எக்ஸ்ட்ரா கிளிப் காட்டினேன், பட் அந்த கிளிப் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. நான் தனியாக ஒரு கிளிப் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா பேக்கில் அட்டாச் பண்ணி நான் எங்கேயாவது இப்போது ரன்னிங், ஜாகிங் ஆர் ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேஷ் கேமாகவும் ஒர்க் பண்ணுது கைஸ். ஸோ பேட்ரி பேக்கப்பும் எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 hours வரைக்கும் பேட்ரி பேக்கப் நான் பார்த்தேன். 10 hours இருக்காது, ஒரு 6 hours இருக்கும். பட் நான் ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், மும்பை ட்ரிப்பு. அது மும்பை ட்ரிப்பில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு எனக்கு வந்து இது வந்து தாங்குச்சு. நிறைய எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் போகும்போது அப்புறம் 2 வகையில் போகும்போது சரி வரும்போது சரி ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணேன். அப்புறம் அங்கேயும் பார்த்திங்கன்னா சில இடத்துல நான் யூஸ் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா வித்தவுட் சார்ஜிங் இதோட பேட்ரி பேக்கப் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதில் போர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிடுறேன், இதில் மென்ஷன் பண்ணுறேன். சேம் தான், இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இதை கீழே இந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டிக்கர் இதில் கொடுக்கல. இது வந்து நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வாங்கினது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தா சார்ஜிங் போர்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் லைட்டு, இது என்னன்னு தெரியல. அண்ட் இது கீழே பாட்டமில். அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்யார்ட் அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பர்பஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாங்க கேமரா, சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன் கேமரா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1080pயில் ரெக்கார்ட் பண்ணும். 2K ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு C100+ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அது வந்து 2Kயில் ரெக்கார்ட் பண்ணோம். பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இதுவும் ஒன்று தான், 180pயில் தான் அதுவும் ரெக்கார்ட் பண்ணுது. 2Kன்றது சும்மா அது கட்டுக்கதை அப்படின்ற 2K 4Kலாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1080pயில் தான் ரெக்கார்ட் பண்ணது. ஃபோட்டோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இது வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து நான் பெருசாக யூஸ் பண்ணல. பட் கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். நான் வந்து ஒரு கிளிப் போடுறேன், நீங்கள் அப்படியே பாருங்களேன். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்காடில் எடுக்கப்பட்டது. லைக் 2021 ஜான்வரி கரெக்டாக. அப்போ வந்து இந்த சண்டே சாட்டர்டே லாக்டவுன் போட்டாங்களே, அப்போ நான் போயிருந்தேன் ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஏற்காடில் போய் மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாவ் பைசன் வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தேன். அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது, லிங்க்கில் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து என்னோடய SJCam வந்து என்னோடய கேப்பில் அட்டாச் பண்ணியிருந்தேன். கேப் மவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனோனா நான் வந்து அதோட டீட்டெயில் கொடுக்குறேன். அது நான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருப்பேன். அதில் தான் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருக்கும். அண்ட் மோரோவர் மக்களே, இந்த இதில் அதாவது உங்களுக்கு வந்து நம்மளோட இந்த SJCamோட C100ல் வந்து
ஸ்டெபிலிட்டி இல்லை. ஓகேங்களா, அது நான் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டெபிலிட்டி சுத்தமாக கிடையாது. அது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷனோ இல்லை டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷனோ அது வந்து சுத்தமாக இதில் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து இப்போ வந்து C100+ன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் C200ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் கோப்ரோ அளவுக்கும் இல்லை வந்து டிஜேயோட ஆக்ஷன் கேமராக்கு ஆஸ்மோ ஆக்ஷன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையவே கிடையாது. எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் வந்து வரவே வராது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து டேஷ் கேமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து டேஷ் கேமுக்கு நிறையவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அது வந்து நீங்கள் ஆட போகிறது கிடையாது. அது காரோடு சேர்ந்து அது ஆட போகுது அப்படின்றதுனால ஃபிக்ஸ்டு கேமராவாக தான் இருக்க போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேக்கினஸ் இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேக்லேயோ இல்லை உங்களோட கேப்லேயோ நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேக்கினஸ் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா, ஸோ அதுதான் காசு நான் வந்து ஆட் பண்ண நினச்ச விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட இந்த லென்ஸ் இருக்கும், முன்னாடி லென்ஸ், அது வந்து நீங்கள் வந்து இது தம்ப்நெயில், இது வந்து ஒரு தம் கேமரா அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட தம்பு பார்த்திங்கன்னா வந்து அந்த லென்ஸ் மேலே பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மேலே இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இது இருக்குது லென்ஸ், அது வந்து சீக்கிரத்துக்கு அழுக்காயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த கிளாத் ஒன்று காட்டினல, அந்த கிளாத் வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து கிளியராக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மங்கலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ மாறிடும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயம். ஸோ வாங்க என் கார்டை பேசலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கிளிப் பார்த்திங்கன்னா நான் இந்த கேமரா எடுத்தது. ஸோ அதான் அந்த கிளிப்பு. ஸோ நல்லா டீசெண்டாகவே உங்களுக்கு கொடுக்கும் கைஸ். அண்ட் நைட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைக் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ஒரு வீடியோ தான் கொடுக்கும். சூப்பர் வீடியோ அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். அண்ட் டே டைமில் நல்லாவே கொடுக்கும். பட் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் அழுக்காயிடுது. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணி வேண்டியது இருக்கும். கிளாத் ஒன்று எடுத்து கொண்டு போங்க. அந்த கிளாத் நான் காட்டல, அந்த கிளாத்தை கொண்டு போங்க. உங்களுக்கு இந்த லென்ஸ் க்ளீன் பண்ணிட்டே இருங்க. இல்லைனா அந்த லென்ஸ் அழுக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளரியாக உங்களுக்கு வந்து இமேஜஸ் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் இதான் இதோட வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ். இதோட நெகட்டிவ் நான் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட நெகட்டிவ் என்னன்னா இரேசபிள் பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது நம்மளோட SJCam SJCam M10 அந்த மாதிரி சில பேட்டரிஸ், நம்ம SJCamோட 4000 அந்த மாதிரி உள்ள கேமராஸில் பேட்டரிஸ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பேட்ரி வந்து இன்பில்ட்டு. ஸோ நீங்கள் வந்து SJCamோட அந்த ஷோரூம் ஒரு கம்பெனி ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போனால் தான் நீங்கள் அந்த பேட்டரி மாற்ற முடியும். எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வரலை. இது வரைக்கும் நல்லா தான் போகுது. நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் போய்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு மைனஸ். ரெண்டாவது என்னென்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக், இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் எதாவது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இது வந்து ஒரு அடுத்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதான் கைஸ் இந்த இதோட ரிவ்யூ இதுதான் அபவுட் C100. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் so I'll get back to another review soon. Until this, Rajesh signing off. Take care and bye guys.